ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 75. இந்த பகுதியில் 82வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 9வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 9. ஈஸ்வரோ விக்ரமே தன்வி மேதாவி விக்ரஹ க்ரமஹ அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். 82வது திருநாமம். ஓம் துராதர்ஷாய நமக. அசைக்க முடியாதவர், அசுரர்களாலும் மற்றவர்களாலும் வெல்ல முடியாதவர் என்று பொருள். இதை பற்றி ராம ராவண போரில் லக்ஷ்மணன் மயங்கி விழுந்த நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். இலங்கையில் ராமன் ராவணன் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இனி நானே களத்தில் இறங்குகிறேன் என்று வானர சேனையின் முன் வந்து நின்றான் ராவணன். நீலன் என்ற வானர வீரன் ராவணனோடு போர் புரிய முன்வர அவன் மீது பானத்தை செலுத்தினான் ராவணன். ஆனால் நீலன் திடீரென்று சிறிய வடிவம் எடுத்துக்கொண்டதால் பானம் அவன் தலைக்கு மேல் சென்று விட்டது. கடும் கோபம் கொண்ட ராவணன் தீயை கக்கும் ஆக்னேய அஸ்திரத்தை அவன் மேல் ஏவினான். ஆனால் அந்த அஸ்திரம் நீலனுக்கு குளிர்சாதனத்தை போல குளுமையாக இருந்தது. அதாவது ஏசியில் இருப்பது போல மிகவும் குளுமையாக இருந்தது. அப்போது அங்கு வந்து ஆஞ்சநேயர் ராவணனை பார்த்து, ஏ முட்டாளே, நீலன் அக்னி பகவானின் மகன், தந்தையே மகனை சுடுவாரா? நீ வா, என்னுடன் போரிடவா என்று அழைத்தார். ராவணனும் அனுமனோடு மல்யுத்தம் புரிய தயாரானான். வானரர்கள் பார்வையாளர்களாக சுற்றி அமர்ந்து கொண்டார்கள், அவர்களின் போரை பார்ப்பதற்காக. ஆஞ்சநேயர் தனது முழங்கையால் ராவணனை தாக்கினார். உடனே ராவணன் சுருண்டு கீழே விழுந்தான். உன்னை போன்ற ஒருவனுடன் போர் புரிவதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் என்று அனுமனின் வீரத்தை பாராட்டினான் ராவணன். இப்படி எதிரியை பாராட்டுவதற்கும் ஒரு மனம் வேண்டும் தானே? சரி, மீண்டும் எழுந்த ராவணன் தன் முட்டியால் அனுமனின் மார்பில் தாக்கினான். அந்த பலமான அடியால் அயர்ந்து போன அனுமன் மார்பில் கை வைத்தபடி அமர்ந்தார். இதை பார்த்ததும் மற்ற வானர வீரர்கள் தளர்ந்து போய் நாலாபுறமும் ஓடத் தொடங்கினர். யாரும் அஞ்ச வேண்டாம், அந்த 10 தலை மிருகத்தை நான் வதைக்கிறேன் என்று அவர்களை தேற்றிய லக்ஷ்மணன் ராவணனுடன் போர் புரிந்தான். அப்போது ராவணன் லக்ஷ்மணன் வீரத்தை கண்டு வியந்தான். ஆம், நாம் இவனை மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விட்டோமே. இவன் நாம் எதிர்பார்ப்பதை விட மிகவும் பெரிய வீரனாக இருக்கிறானே என்று வியந்தான். சாதாரண அஸ்திரங்களால் லக்ஷ்மணனை வீழ்த்த முடியாமையால் பரமசிவன் தனக்கு தந்த வலிமை மிக்க அஸ்திரம் ஒன்றை லக்ஷ்மணன் மேல் ஏவினான் ராவணன். அதை சரியாக கவனிக்காத லக்ஷ்மணன் அந்த அஸ்திரத்தால் தாக்கப்பட்டு மயங்கி கீழே சாய்ந்தான். வானரர்கள் கலங்கி போய் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். சீதையை விட லக்ஷ்மணனிடம் ராமன் அதிகமான அன்பு வைத்திருக்கிறான் என்று அறிந்திருந்த ராவணன் லக்ஷ்மணனை சிறைப்பிடிக்க எண்ணினான். இல்லாவிட்டால் லக்ஷ்மணனை கீழே சாய்த்ததற்கு ராமன் மிகவும் நம்மிடம் போரிடுவான், அதாவது மிகவும் அதிக வேகத்துடன் நம்மை தாக்குவான் என்று உணர்ந்த ராவணன் தன்னுடைய 20 கைகளாலும் லக்ஷ்மணனை தூக்க நினைத்தான், அவனை சிறைப்பிடிப்பதற்காக. ஆனால் ராவணனால் லக்ஷ்மணனை அசைக்க கூட முடியவில்லை. ஒரு கையால் அல்ல, 2 கையால் அல்ல, 20 கைகளாலும் தூக்கியும் அவனை அசைக்க கூட முடியவில்லை ராவணனால். இப்போது என்னது முறை என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்த அனுமன் ராவணனை தாக்கிவிட்டு லக்ஷ்மணனை எளிதாக தூக்கி சென்று பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சேர்த்தார். இது என்ன விந்தை! 20 கைகளால் அசைக்கக்கூட முடியாத லக்ஷ்மணனை அனுமன் சாதாரணமாக தூக்கி சென்று விட்டாரே.
இந்த சம்பவத்தை கைலாயத்திலிருந்து பரமசிவனும் பார்வதியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பார்வதி தேவி, சுவாமி, ராவணனால் லக்ஷ்மணனை அசைக்க கூட முடியவில்லை. ஆனால் அனுமன் எளிதாக அவனை தூக்கி சென்றானே, அது எப்படி என்று கேட்டார். தேவி, நாம் இருவரும் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறோமே, அதில் 82வது திருநாமம் என்ன? துராதர்ஷ என்பது. துராதர்ஷ என்றால் யாராலும் அசைக்க முடியாதபடி விளங்குபவர் என்று பொருள். ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மணனுக்கு திருமாலின் அம்சமும் உண்டுதானே. அதனால் ராவணனால் லக்ஷ்மணனை அசைக்க முடியவில்லை என்றார் சிவன். அது சரி, அப்படியானால் அனுமன் எப்படி எளிதாக தூக்கினான் என்று இழுத்தாள் பார்வதி தேவி. ராமனுக்கு உதவி செய்ய நானேதான் அனுமனாக பூமியில் பிறந்துள்ளேன். தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வருவதால் லக்ஷ்மணனை தூக்கும் ஆற்றலை திருமால் எனக்கு வழங்கினார். அதனால் என் அம்சமான அனுமன் எளிதில் லக்ஷ்மணனை தூக்கி சென்று விட்டான் என்று சொன்னார் சிவபெருமான். இப்படி யாராலும் அசைக்க முடியாதவராக இருப்பதால் பெருமாள் துராதர்ஷ என்று போற்றப்படுகிறார். இங்கு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பார்வதியும் பரமசிவனும் ராமாவதார காலத்தில் பேசிக்கொள்கிறார்கள் என்னவென்று? விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்கிறோம் என்று. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தின் போதுதானே பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உரைத்தார். அப்படி இருக்கும் போது ராமாயண காலத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் உண்டா என்ன? அதாவது ரிஷிபிகி பரிகீதானி என்று காலா காலமாக ரிஷிகள் கூறி வந்த திருநாமங்களையே தான் தொகுத்ததாகவும் அதையே பீஷ்மர் உபதேசித்ததாகவும் வியாசர் கூறியுள்ளார். அதனால் இந்த சந்தேகம் வேண்டாம். அமெரிக்கா கொலம்பஸ் கண்டுபிடிப்பதற்கு முன்பும் அங்கேதானே இருந்தது. அதே போலத்தான் இதுவும். இந்த 82வது திருநாமத்தை நாம் தினமும் ஜபித்து வந்தால் நாம் வாழ்வில் மன அழுத்தங்களால் பாதிக்கப்படாதவர்களாக ஆனந்தமாக வாழும்படி திருமால் நமக்கு அருள் புரிவார். இது 82வது திருநாமம். அடுத்து 83வது திருநாமம் ஓம் கிருதஜ்ஞாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.